ஒத்தாலாம் போய் என் அப்பாவை கொள்கிற அளவுக்கு என் அப்பா ஒன்றும் கோலை இல்லை. என் அப்பா வீரத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் தான் அவரை கொண்டிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவர் ஏன் மேட்டுப்பட்டி வழியாக போகணும்? ஜல்லிக்கட்டில் அவுத்து விட்ட மாடு மேட்டுப்பட்டியில் நிற்கிதுன்னு சொன்னாங்க. அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போனாரியா? அன்றைக்கி சாயந்தரமே காலை வீட்டுக்கு வந்துருச்சு. நான் தானே பிடிச்சி கட்டினேன். அப்போ காலை மேட்டுப்பட்டியில் இருக்குன்னு யார் சொன்னா? தம்பி, காலை மேட்டுப்பட்டியில் நிற்கிறான். கைத்தை போட சொல்லிடுறப்பா. பார்த்துக்கிறேன். பிரச்சனை எதுவும் பண்ணாமல் வீடு வச்சிருங்க. அப்போது பெருமாளுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா மாமா? அவ்வளோ தம்பி, அந்த ஆஃபீஸர் சொன்ன மாதிரி இந்த போகத்துக்கு அந்த விதையை நட்டு தான் பார்ப்பேன். நிறைய விளைஞ்சா நமக்கு தானே லாபம். அண்ணே, இன்னைக்கு நம்ம லாப கணக்கு பார்த்தா நாளைக்கு நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நடு ரோட்டில் நிற்கும். நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் காசுக்காக கணக்கு பார்த்துருந்தாங்கன்னா நாம் இன்னைக்கு கஞ்சிக்காக என்கிட்டயே கையேந்து நின்றுட்டு இருந்திருப்போம். நிலம் இல்லாதவனுக்கு தானே நிலத்தோட அருமை தெரியும். லாப கணக்கு பார்க்குறதுக்கு இது வியாபாரம் இல்லைண்ணே, விவசாயம். ஏறா வர மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு? அவரை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு நேரத்தை பார்க்குறியே, மனசுக்கு ஒப்பாத காரியத்தை கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டாப்ல.